தங்கம் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான லில்லி டோட் தான். வெரி நியூ எக்ஸாட்டிக். என்னோட லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணது. பட் இப்போ ஃபெப்ரவரி தான், இந்த வருஷம் பூத்துருக்குது. பியூட்டிஃபுல் எல்லோ, இவ்வளோ பெரிய ப்ராட் பெட்டல்ஸ், இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான அடுக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் மை நியூ கலெக்ஷன். இது ஒன்ஸ் சேலுக்கு ரெடி ஆகும்போது என் தங்கங்களுக்கு இதோட ஐடி சொல்லி நான் வந்து உங்களுக்கு சேல் கொடுப்பேன். இன்பிட்வீன் நம்ம மற்ற ரெயின் லில்லிஸை பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு க்யூட்டான ப்ராட் பெட்டல்ஸ் நான் வந்து பார்த்ததே இல்லை. பியூட்டிஃபுல் எல்லோ. ஆக்சுவலி 3 லேயர்ஸ் இருக்கும். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு. ஏண்டா அப்படின்னு போட்டு கொள்றீங்களேடா உங்கள் அழகில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகி தான் இவங்க. கோல்டன் காம்பஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பியூட்டிஃபுல் எல்லோன்னா அப்படி ஒரு எல்லோ அழகி. இவங்க செம்மையாக இருக்காங்கல்ல, 3 லேயரில் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்காங்க. ரவுண்டட் எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். ரவுண்டட் அவைலபிள் ஃபார் சேல். சம்பா அவைலபிள் ஃபார் சேல். இதோட பேரை நான் படிக்கணும்னா 2 நாள் ஆகும் போல். ஒரு வித்தியாசமான ஒரு பேர், ஒரு பியூட்டிஃபுல் இதுவுமே கூட. இவங்க எப்படி இருக்காங்க, நம்ம மெமரி ஆஃப் வெயிட் மாதிரியே இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் வெரைட்டி. நான் அடிக்கடி சொல்லுவேன், பியூட்டிஃபுல் அப்படி ஒரு பியூட்டிஃபுல். இப்போ ஒரு எல்லோ காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் பியூட்டி. குஞ்சாவி இது வந்து கொஞ்சம் அந்த பாட் ஃபுல்லாகவே பல்ப்ஸ் வந்திருக்குதுப்பா. பட் இந்த வருஷம் நான் சேலுக்கு கொடுக்கல. இதை மேபி 2025 வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எல்லாம் கூட்டமாக பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஒரு குட்டி பல்ப் வந்து உடனே கொடுத்துடணும், அது கிடையாது தமிழச்சி கார்டன். ஸோ என்னோடய பேஷனுக்காக வளர்க்குறதுனால அதை ஃபுல்லாக நான் பார்க்கணும். ஸோ குண்டாவி ஸோ பியூட்டிஃபுல். இருக்க ரொம்ப அழகு கூடிகிட்டே இருக்குது. வயசானாலும் அழகும் ஏதோ மாறுதில்லைன்னு சொல்லுவாள் ரம்யா கிருஷ்ணன். அந்த மாதிரி குண்டாவி ஃபஸ்ட்டு பூத்ததெல்லாம் விட இப்போ வேறு லெவலில் பூத்துட்ருக்காங்க போங்க. பல்பு இருக்க மெருகேறுதுப்பா. சூப்பராக இருக்குது போங்க. பிங்க் ஸ்ப்ரிங் லாஸ்ட் இயர் நிறைய பேருக்கு சேல் கொடுத்தோம். இந்த அழகியை பார்த்திங்களா, சூப்பர் பிங்க். இது வந்து பார்த்திங்கன்னா தங்கங்களா கிளஸ்டர் ப்ரொக்கேட் தான். கிளஸ்டர் ப்ரொக்கேட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு 2-3 மந்த்ஸ், அது லாஸ்ட் இயரில் முன்னாடி வந்து பூக்கும்போது லைட்டாக இருந்தாங்க. இப்போ ரொம்ப அழகாக இருக்காங்க. மேபி இது 1 or 2 பல்ப்ஸ் வந்து நம்ம சேலுக்கு கொடுக்கலாம். கிளஸ்டர் ப்ரொக்கேட். ஆன்டி சந்திரா ஆல்சோ அவைலபிள். ஆரஞ்சு ஸ்பை மட்டும் ரொம்ப ஒண்டர் பண்ணுறாங்க. நிறைய பூக்குறாங்க, மொட்டுக்கள் நிறைய இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சீட்ஸ் பாருங்கள், சீட்ஸும் இப்படி கட்டுறாங்க. இதில் 4-5 இப்படி தான் கட்டுவாங்க. இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ தான் ரெயின் லில்லி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வளர்க்குறீங்கன்னா இன்னொன்று நிறைய பேருக்குற கேள்வி வந்து ரெயின் லில்லிஸ் வந்து ஒன்லி மழைக்காலத்தில் மட்டும்தான் பூக்குமா, இட்ஸ் ரெய்னி சீசன் ஒன்லி அப்படின்லாம் கேள்வி நிறைய வருதுல்ல. வீடியோஸ் பாருங்கள், ரெயின் லில்லிஸ் யாரெல்லாம் சேல் கொடுக்குறாங்களோ பாருங்கள். எந்தெந்த சீசனில் பூத்து அவங்க வீடியோ போடுறாங்களோ அந்தந்த சீசன்லாம் பூக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இப்போ பனிக்காலம் தான், ஆனால் பூக்குது பார்த்துக்கோங்க, தெரியுதுங்களா? ஸோ அதனால் என்ன சொல்லுவேன்னா, நாட் ஒன்லி இது ரெய்னி சீசன், அது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து தண்ணி கொடுக்கும். இப்போ எல்லார் வீட்லேயுமே பூக்க ஆரம்பிக்குது. ஸோ பனியிலேருந்து அடுத்து சம்மர் மாறப்போகிற இந்த சீசனில் பூக்குது. ஏப்ரல் மேலேயும் சம்டைம்ஸ் பூக்கும். பட் எல்லா வெரைட்டியும் பூக்குது. இந்த லைன்லேயே ஒரு 10 தொட்டி இருக்குதுன்னா 10ம் பூக்கலை, சில வெரைட்டிஸ் மட்டும். ஸோ சூஸியாக சில இது மட்டும்தான் பூக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் நம்ம கற்றுக்கிறது. சக்குரா ஸ்னோ இது எப்போ பூத்த மணியமாக இருக்குது. பெருசாக பூக்குது. பல்ப்ஸும் பெருசு. இது ஆர்டர்ஸ் நேற்று கொடுத்தவங்களுக்குலாம் இன்றைக்கி நான் டிஸ்பேச் பண்ணிவிடுவேன். இன்னும் சில ரெயின் லில்லிஸ் நான் அப்லோட் பண்ண வந்தேன். அப்போ தான் பார்த்தேன், சரி ஓகே எல்லாம் பூத்துருக்காங்க, ஒரு வீடியோ பண்ணிடலான்டான்னு. பியூட்டிஃபுல் இல்லை, செம்ம பியூட்டிஃபுல். லில்லி பை இதெல்லாம் நான் மறந்தே போயிட்டேன் போங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. இது இருக்குதுப்பா சேலுக்கு. ஃபாலோ த சன் சேல் கேட்டு வந்தவங்களுக்காக எஸ் இப்போ இன்றைக்கி ஒன்று பூத்துருக்குது. ஏன்னா பூத்துருக்கிறது தான் எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சோல்ட் அவுட் போட்டுடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. என்கிட்ட வந்து இப்போ 10 பல்ப்ஸ் இங்கே இருக்குதுனாலும் எது பூத்துருக்குதோ அதை தான் நான் எடுத்து கொடுப்பேன். அப்போ நான் என்கிட்ட இருக்க கஸ்டமருக்கு ஒரு 4 பேர் 2 பேர் 1 பேர் வந்து கேட்டாலும் அது சோல்ட் அவுட்டுன்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி, ஹார்ட் ஃப்ளட்டர். எல்லாம் ரெட் ஹைப்ரிட்லேருந்து சீட் போட்டு வந்த புதுசு பேர் வச்சு சொல்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஹார்ட் ஃப்ளட்டர். கங்கோ சூப்பராக இருக்குடா. பிங்க் இம்ப்ரெஷன் தங்கங்களா, பியூட்டிஃபுல் வெரைட்டி பிங்க் இம்ப்ரெஷன். இன்றைக்கி யார் ஃபஸ்ட்டு கேட்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பூ எடுத்து கொடுத்துருவோம். AK0663. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா போட வீடியோவில் சொன்னேன், எனக்கே குழப்பம். இப்போ பக்கத்தில் லேபிள் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஓகேவா? தயவுசெய்து நேமை சொல்லுங்கள். கங்கோ அங்கே ஒன்று பூத்துருக்கு, இங்கே ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குதுல்ல, சூப்பராக இருக்குது. ஃபியூஷியா பிங்க் செம்ம ஃபியூஷியா பிங்க் அழகி, செம்ம பிங்க்குங்க, அது செம்மையாக இருக்குது. ஆரஞ்சு ஸ்பை பிங்கிஷாக எப்படி இருக்குது பாருங்களேன். இல்லை இது ஒரு கன்ஃபியூஸ்டு இதுங்க.
சால்மன் ஆக்சுவலி சால்மன் என்கிட்ட 2-3 வருஷமாக இருக்குதுங்க. தொட்டியாக வச்சுருக்கேன், இன்னும் பூக்கவே இல்லை. இது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு உண்மை. பட் நியூ சால்மனா என்னமோ ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு நியூ வெரைட்டின்னு சொல்லி சால்மன் அது மட்டும் பூக்குதுங்க. என்னங்க பண்ணுறது? ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஜீனியஸ். வேறு லெவல் பியூட்டிடா. டே என்னடா இவ்வளோ அழகாக இருக்கீங்க. டே சூப்பராக இருக்கீங்கடா. உங்களை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடா. டே சூப்பராக இருக்கீங்கடா. அழகுண்ணா அழகு, அப்படி ஒரு அழகுங்க. சே மூன் லவ்வர்ஸ். இது ஒரு 9-8 அந்த மாதிரி வரும். இதோட பூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கொயராக இருக்கும். இப்போ இப்படி பார்க்கும்போது ரவுண்டாக இருக்காது, ஒரு மாதிரி தெரியுது. அந்த 4 கார்னர் இந்த இடத்துல வந்து அதுக்கிடையில 4 வந்து 8 இருக்குதா, இப்படி தான் வரும். மூன் லவ்வர்ஸ் அவைலபிள். இது இன்னும் டார்க் எல்லோவில் பூக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சீசனுக்கு இப்படி பூத்துருக்கு. இது சேலுக்கு இருக்குது. இந்த வெரைட்டி ஸ்டார் அண்ட் ஸ்ட்ரைப், இதுவுமே ஒரு பல்பு சேலுக்கு கொடுக்கலாம். ஃப்ளோரா லவ் சூப்பர்டா தங்கங்களா. ஃப்ளோரா லவ் செமையாக இருக்கீங்கடா. அப்புறம் மெமரி ஆஃப் ரெட்டுங்க, நல்லா பெருசாக எப்படி இருக்குது பாருங்கள். தோங்கான் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பூத்துருக்குது. அன்றைக்கு ஃபஸ்ட்டு பூத்தது, 2வது பூத்தது இது. இதில் ஒரு தங்கம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போ நான் இது எடுப்பேன், நான் வீடியோ முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சிண்ட்ரலா பற்றி என்னோடய தங்கங்கள் நிறைய விதமான கேள்விகள், நிறைய விதமான இது. எப்படி சிஸ்டர் பூ எப்படி இருக்கும், என்ன இருக்கும், ரியலாக பூத்து போடுங்க. ஏன்னா சிண்ட்ரலாலே ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோஸ் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்து எடிட் பண்ணுறவங்களாம் என்கிட்ட ஓடினாங்கன்னு தெரியல, எந்த மூலையில் கிடைக்கிறாங்கன்னு தெரியலை. ஐயோ அந்த காலத்தில் நினைத்த ஒரே சிரிப்பாக இருக்குது. விடிய காலத்தில் ஃபோட்டோ எடுத்தேன், கலர் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. இப்போ அவன் தலையில் அடிச்சுக்கிறான் போல். ஐயோ ஏன்டா நம்ம போய் சப்போர்ட் பண்ணிட்டு கிடந்தோம். இன்றைக்கி நம்மளுக்கே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சரி, உண்மை நிலைக்கும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். காசு கொடுத்து வாங்குறாங்க பாவம், ரியலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போடுறோம். அதை பார்த்து வாங்குறத பார்த்து காண்டாகி போய் கதறி இப்போ எங்கே இருக்கீங்க எல்லோரும்? வேர் ஆர் யூ? ஐயோ சாமி, நான் அதே இடத்துல இல்லைம்மா, அதோட நல்லாவே இருக்கிறேன் நான். ஓகே, ஐ எம் வெரி மச் ஹாப்பி. குமுதா ஹாப்பி. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என் வீடியோ பார்ப்பீங்கன்னு தெரியும். பார்த்து நல்லதே விதைப்போம், நல்லதையே அறுவடை பண்ணுவோம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதோட சிண்ட்ரலாவோட இந்த இது பார்த்திங்களா, ஒரு மனுஷர்கிட்டருந்து நம்ம நல்லதை கற்றுக்கணும். ஐயோ மேடம் உங்களை பார்த்து தான் மேடம் ரெண்டிலி நான் வாங்கவே ஆரம்பித்தேன், இங்கே வந்து புகழணும். ஆனால் வேறு இடத்துலலாம் போய் புழுகணும். இதுதான் சில பேர் தாரக மந்திரமாக வச்சுருக்காங்க. பட் கர்மா இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்துட்டாங்கன்றதும் ஐ ஹேர்டு. ஸோ நம்ம குழந்தைங்களும் நம்மளை பார்த்து வளர்கிறாங்க, அதை மட்டும் மனசில் வச்சுக்குவோம், அவ்வளோவே தான். ஓகே சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இது சிண்ட்ரலா. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வெரைட்டி. அழகி இப்படி தாண்டா இருக்கும். நிறைய பேர் சிண்ட்ரலா கேட்டீங்க இப்படி அப்படின்னு, ரியலாக கேமராவில் தெரியுது தான். பட் நேற்றுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது பாருங்கள் சூப்பராக இருக்குது சிண்ட்ரலா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பீமாயும் பிங்க் ரெயின்போவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சிண்ட்ரலா அதிலேருந்து மொட்டு வரும்போது இப்படி ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சரியா? சூப்பராக இருக்குதுல்ல. கேண்டி ஃப்ளோஸ் பூத்துருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கி போய் பூத்துருக்காங்க. ஆனால் அழகிய தான் இவங்களும். எல்லா வீடியோவுமே இந்த அழகிகளை காமிச்சு வந்து நம்ம சேல் இது பண்ணுவோம். சேலுங்கிற நம்மளோட வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம். அந்த வகையில் இது செம்மையாக இருக்குது பாருங்கள். 1 லேயர் 2 லேயர் இல்லைங்க, இது 5 லேயர் 6 லேயர் இருக்குதுங்க. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், எத்தனை லேயரு, எத்தனை மொட்டு. இல்லை என்ன ஒரு அழகு. என்னடாங்க உங்களுக்கு என்னடா ஆச்சு, என்னடா இப்படி பூக்குறீங்க? சீசன் வந்துட்டா வேறு லெவலில் இருக்கீங்கடா நீங்கள். பாருங்களேங்க என்னங்க இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேலுக்கான. இது என்னோடய கலெக்ஷன் தங்கங்களா. சேல் அப்படிங்கிறது வந்து 897333 858884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு பேர் ஊர் வந்து சொன்னீங்கன்னா போதும். அட்ரஸ் எல்லாம் வேணாம் தங்கங்களா, உங்கள் பேர் என்ன ஊர் என்ன நான் சேவ் பண்ணணும். என் ஸ்டைல் ஆஃப் சேல் வந்து வாட்ஸ்அப்பில் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து தான் புக் பண்ணி வாங்கிட்டுருக்காங்க. அது தெரியாமல் நான் பேர் சொல்ல மாட்டேன், ஊர் சொல்ல மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்னோடது அப்படி தான். இந்த மாதிரி சொல்லி வந்தால் மட்டும்தான் இது வாங்கும்போது என்னால் அதுதான் என்னால் கொடுக்க முடியுது. அப்படி தான் என்னால் சேல் வந்து இது நடத்த முடியுது. அதுக்கு வந்து தனித்தனியாக அனுப்புங்க, தனித்தனியாக என்னால் முடியாது, தயவு செய்து என்னால் முடியாதது. பியூட்டிஃபுல் பாருங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கோமணி கொத்தா டெய்லி காமிக்கிறேன். இன்னும் ஒன்று விரிஞ்சிட்ருக்கு, இன்னும் 5 பூ விரிய வேண்டியிருக்கு. இது மொத்தமாக விரிகிற வரைக்குமே அந்த பழைய பூ இருக்கும். ஒயிட்டில் உள்ள ஒரே ஒரு கெட்ட குணம் என்னென்னா அங்கங்கே ஒரு மாதிரி கலர் வந்து இந்த பாருங்களேன், இதில் இருக்குது பாருங்களேன், இந்த மாதிரி இந்த கலர் வந்து இந்த மாதிரி மாறும், அதுதான். சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகிங்க, ரொம்ப அழகி. நாக் டாட் சொன்ன மாதிரி தான் கொத்தா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.